சட்டவிரோதமாக செயல்படும் சாயப்பட்டறை கழிவுநீர் கலப்பால் வீடுகளில் உள்ள குழாய்களில் நிறம் மாறி தண்ணீர் வந்தது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இந்த கழிவுநீர் வயல்களிலும் பாய்ந்திருப்பதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்பை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஈஆர் தியேட்டர் சாலை பகுதியில் உள்ள 100 வீடுகளில் குழாயில் வந்த குடிநீரை பாத்திரங்களில் பிடித்த மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். காரணம், குழாயில் இருந்து வந்த குடிநீர் ரோஸ் நிறத்தில் இருந்ததுதான். குடிநீர் நிறம் மாறி வந்ததால் இதை எப்படி பயன்படுத்துவது என்று விழிப்பிதுங்கி போயினர் அப்பகுதி மக்கள். தண்ணீர் நிறம் மாறி வந்தது குறித்து நகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் தெரிவித்த அப்பகுதி மக்கள் பெரியகாடு, புளியங்காடு, பாளியக்காடு, வசந்தா நகர் ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாயப்பட்டறைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீர் கால்வாயில் திறந்துவிடப்படுவதே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர். சாய ஆலைகளுடைய கழிவுநீர் இந்த பகுதியில் கலந்தது. இப்போ கலந்து போர்வெல் வாட்டரில் இன்றைக்கி தண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடிநீர் பயன்படுத்தக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி கலராக இருக்குது. அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாய மற்றும் தோல் தொழிற்சாலையால் இங்கே காற்று நீரில் கலக்கிற தண்ணீர்னால இந்த தண்ணீரை குடிக்கும்போது புற்றுநோய் ஏற்படுதான் மா. சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார். இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குதுங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டுமே ஏன் இந்த அரசு இதை கவனம் செலுத்தாமல் இருக்குது? சாராயமும் கஞ்சாவும் விற்பதை தவறு என்று சொல்லக்கூடிய அரசு இந்த சாய ஆலைகள் மீது கரிசனம் காட்டுவதற்கான தேவைகள் என்ன? காவிரி ஆற்றில் கலக்கும் கழிவு நீரால் குடிநீர் மாசுபட்டு கண் பாதிப்பு, தோல் நோய் பாதிப்பு உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்த அவர்கள், இருந்தாலும் வேறு வழியின்றி அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து பயன்படுத்தி வருவதாக கூறினர். சாய நீர் கலந்ததால் கிணறுகளில் உள்ள மீன்கள் செத்து மடியும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், உடனடியாக அதிகாரிகள் தண்ணீரை ஆய்வு செய்து சாயப்பட்டறைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர். வீடுகளில் மட்டுமின்றி பயிரிடப்பட்டுள்ள வயல்களிலும் சாயப்பட்டறை கழிவுநீர் கலந்திருப்பது பள்ளிப்பாளையம் பகுதி விவசாயிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அங்குள்ள பெருமாள் மலை ஓடக்காடு பகுதி வயல்களில் சாயப்பட்டறை கழிவுநீர் சிவப்பு நிறத்தில் கலந்திருப்பதால் அவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இருந்தாலும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கு, கடன் ஒன்று வாங்கி கூட. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலலாம் சுற்றி சாயப்பட்டறைங்க இருக்குங்க. அதனால் அந்த கழிவுகள்லாம் எப்படி கலக்குதுன்னு தெரியலிங்க. மொத்தத்தில் கிணத்துலையே எல்லாம் தண்ணியெல்லாம் கலர் மாறிடுதுங்க. இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா பூராலாம் சிகப்பு கலரில் தண்ணி ஏறிடுச்சிங்க. பயிருங்கெல்லாம் அழுகிட்டு இருக்குதுங்க, மஞ்சள் கலராக மாறிடுச்சு. பயிர் ஒன்றும் வளரவே இல்லைங்க. இது அப்படியே வருமா வராதான்றதே தெரியலிங்க. இதே நிலமை போயிட்டு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நாங்களும் விவசாயத்தை விட்டு வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியது தாங்க. பள்ளிப்பாளையம்னு எடுத்துட்டாலே சாயப்பட்டறை தாங்க. ஆனால் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சாய தண்ணி கலக்காத அளவுக்கு பார்த்துக்கணுங்க. இதுக்கு அரசாங்கம் தான் ஏதோ ஒரு நல்ல வழி பண்ணணுங்க. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் வயல்களில் சாயப்பட்டறை கழிவுநீர் கலந்திருப்பதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்பகுதியில் உடனடியாக ஆய்வு செய்து நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாய தண்ணி வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயிர் அழுகி போச்சு. மஞ்சள் கலராக பயிரெல்லாம் அழுகி இருக்குது. அதை தண்ணி இனிமேல் வடிக்க முடியாதுங்க. அப்படியே வேறு தண்ணி விட்டாலும் அந்த ஏரி தண்ணியே தான் விட்டாகணும். அந்த ஏரியில் பூராமே கலராக தான் நிற்கிது. அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த முதல்ல இந்த சாயப்பட்டறையெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு ஒழிச்சா தான் நாங்கள் விவசாயமே பண்ண முடியும், மக்களும் உயிர் வாழ முடியும். முதல்ல இதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு இன்றைக்கி 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேங்க. இன்றைக்கி 12 ஏக்கரா நான் நெல் நட்டுருக்கிறேன். இதெல்லாம் அழுகி போனால் நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு நஷ்டஈடு யார் கொடுப்பா? அப்படி கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல, இது எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நாங்கள் தற்கொலை பண்ணிட்டு சாவர தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யாமல் கால்வாயில் விடுவதால் நிலத்தடி நீர் மாசுபட்டு கிணறு மற்றும் போர்களில் கலப்பதால் அந்த நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதே அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளின் பிரதான குற்றச்சாட்டு. இனியாவது தங்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு.